வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, நீலகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வயநாட்டில் மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி. அடையாளம் காண முடியாத 67 சடலங்கள் மொத்தமாக எரியூட்டப்படும் என்றும் அறிவிப்பு. கேரளாவில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 23 பேர் நிலச்சரிவில் மாயம். தேடும் பணி நடைபெற்று வருவதாக மீட்புப் பணிகளை கவனிக்கும் தமிழக IAS அதிகாரி சமீரன் தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவின் நிவாரணப் பணிக்கு நடிகர் மோகன்லால் 3 கோடி ரூபாய் நிதி உதவி. சூரல்மலையில் ராணுவ உடையில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். கேரளாவில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 340 உயர்வு. 10,000 பேர் அரசு முகாம்களில் தஞ்சம். அருந்ததியினருக்கான உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்த உச்சநீதிமன்றம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்த அருந்ததியர் சங்கங்கள். ஆடிப்பெருக்கை ஒட்டி காவிரி உள்ளிட்ட ஆற்றங்கரைகளில் தாலியை மாற்றிக்கொண்ட பெண்கள். பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆடிப்பெருக்கு விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். சீரான நீர்வரத்து இருப்பதால் உற்சாக குளியல். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு சந்தேகமளிக்கிறது. மேட்டூர் அணையை ஆய்வு செய்த பிறகு அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளத்தால் முதலைமேடு, நாதல்படுகை கிராமங்களுக்கான சாலை துண்டிப்பு. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் முகாம்களுக்கு வரும் மக்கள். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று முதல் 14ஆம் தேதி வரை பகல் மற்றும் இரவில் மின்சார ரயில்கள் ரத்து. பயணிகளின் வசதிக்காக பல்லாவரம் வரை சிறப்பு ரயில்கள் இயக்கம். வந்தே மெட்ரோ ரயிலுக்கான சோதனை ஓட்டம் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் தொடங்கியது. ராயபுரம், பெரம்பூர், வில்லிவாக்கம், அரக்கோணம் வழியாக காட்பாடி வரை இயக்கம். ஆடிப்பெருக்கு தினத்தில் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டும் மக்கள். 1 சவரன் 80 ரூபாய் குறைந்து 51,600 ரூபாய்க்கு விற்பனை. அங்கிருந்த மக்கள் கூச்சலிட்டு தங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா கடவுளே என கூறும் அந்த குரல் சத்தம். നിങ്ങളൊക്കെ ആരേലും ഈ ഫോൺ ഓണാക്കുക, ഞങ്ങളെ ഒന്ന് രക്ഷിക്കണം ദൈവമേ. மேலும் வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 22 பேரையும் காணவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்த 25 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவிலிருந்து உயிர் தப்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தமிழகத்தை பூர்வமாக கொண்ட 130 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ராணுவ சீருடையில் சென்று ஆய்வு செய்த நடிகர் மோகன்லால் 3 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். வயநாட்டில் ஏற்பட்ட கொடூர நிலச்சரிவால் முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகள் முற்றிலும் உருகுலைந்திருக்கின்றன. 5வது நாளாக மீட்புப் பணி தொடரும் நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நடிகர் மோகன்லால் ராணுவ உடையில் ஆய்வு செய்தார்.
முண்டக்கை பகுதியில் ராணுவ வீரர்களுடன் பேசிய மோகன்லால் மீட்புப் பணிகளின் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். ഒന്നും നമുക്ക് തിരിച്ചെടുക്കാൻ പറ്റില്ല. ഇനി മുന്നോട്ടുള്ള അവരുടെ ജീവിതത്തിനെ നമുക്ക് എങ്ങനെ മെച്ചപ്പെടുത്താൻ പറ്റുമെന്ന് നമ്മൾ തന്നെയാണ് ആലോചിക്കേണ്ടത്. നിങ്ങൾക്കും ആലോചിക്കാം, എല്ലാവർക്കും ആലോചിക്കാം, ഒരു ചെറിയ കുട്ടികൾക്ക് വരെ. இந்திய ராணுவத்திற்கு உதவி செய்யும் டெரிட்டோரியல் ஆர்மி எனப்படும் பிராந்திய ராணுவ பிரிவில் 2008ஆம் ஆண்டு நடிகர் மோகன்லால் சேர்க்கப்பட்டார். அதன் அடிப்படையில் தனக்கு வழங்கப்பட்ட ராணுவ சீருடையில் மீட்புப் பணிகளை ஆய்வு செய்த மோகன்லால் வீரர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார். டெரிட்டோரியல் ஆர்மி என்பது பகுதி நேர தன்னார்வ. கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலைக்கான காரணம் குறித்தும் விசாரணையில் கிடைத்த தகவல்கள் குறித்தும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரிநாராயண் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம். ஏது அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் ரிப்போர்ட் வந்தோன்னா நான் ஷேர் பண்ண சொல்றேன். தென் யூ வில் நோ என்னென்ன இடத்துல காயங்கள் இருக்குன்னு. அந்த டாக்டரோட ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன் இருந்தால் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தை இதை பத்தி நான் சொல்றது தவறான ஒரு செய்தியா இருக்கும். பிஎம் வந்து நான் ஷேர் பண்ண சொல்றேன். சில காலேஜ்ல ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி சோஷியல் மீடியால அவங்க கேங்ஸ் பேரெல்லாம் போட்டு அப்பப்போ கான்ட்ரோவர்சியா சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியால தனியா மானிட்டர் பண்றாங்க சார் ரூரல் ஏரியால. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட தனியாக சோஷியல் மீடியா வாட்ச் செல் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இங்கே ஹெட் குவார்ட்டர் தலைமையில் ஒரு எஸ்ஐ, இதுக்காக ட்ரைனிங் எடுத்த எஸ்ஐ, அவங்களுக்கு இடத்துல ஒரு 4 பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவில் என்ன போடுறாங்க என்ன வருதுன்றது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுலாம் ஸ்டூடெண்ட்ஸோட போஸ்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணோம் இமீடியட்டாக. அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிருக்கு. ஒரு காலேஜில் வந்து அவங்க எதுக்காக அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதான் மெயின் காரணமாகவே இருக்கும். வயலன்ஸை கையில் எடுக்கிறாங்கனோ இல்லை தவறான வழியில் போகிறாங்க இல்லை போதைப் பொருளில் போகிறாங்கன்னா என்றைக்குமே நாங்கள் அதை டாலரேட் பண்ண மாட்டோம். டாலரேட் பண்ணுறதும் கிடையாது. இமீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதே என்னோட ஃபர்ஸ்ட் வேலையாகவே இருக்கும். பட் அது தவிர வழி மாறி தவறுதலான ஒரு மெசேஜ் போடுறாங்க அப்படின்னா தென் நாங்கள் அது எந்த மெசேஜோ அதன்படி தான் ஆக்ஷன் எடுப்போம். காலேஜஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலேஜ் லீடர்ஸோடலாம் சேர்த்து நம்ம கருமத்தம்பட்டி கற்பகம் காலேஜில் நேற்றைய முன்தினம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். நாங்கள் அதில் 2 டிஎஸ்பிகள், பிடிஎஸ்பி பேரூர், டிஎஸ்பி கருமத்தம்பட்டி 2 பேருமே கலந்து கொண்டாங்க. வழக்கறிஞர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.